ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைः வேதைः சாங்கபதக்ரமோபனிஷதைः காயந்தி யம் சாமகாः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः தேவாய தஸ்மை நமः. நாள்தோறும் பகவத்கீதையில் இதுக்கு முன்னாடி 21வது ஸ்லோகத்தில் எப்படி சாதாரண ஒரு மனுஷனான அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாக்கே கட்டளையிடுறாருன்னு பார்த்தோம். இப்போ அதை அடுத்து 22வது ஸ்லோகம், யாவதேதான் நிரீக்ஷேஹம் யோத்துகாமானவஸ்திதான் கைர்மயா சஹ யோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்யமே. அஸ்மின் ரணசமுத்யமே, இந்த யுத்த களத்தில், இந்த போர்க்களத்தில் யாவதேதான் நிரீக்ஷேகம் யோத்துகாமான் அவஸ்திதான், யாரெல்லாம் சண்டை போடணுன்ற ஆசையோடு இருக்காங்களோ அவங்களெல்லாம் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். கைர்மயா சக யோத்தவ்யம், சண்டை போடுறவங்க எதிராளி கூட்டத்தில் மட்டும் இல்லை, தன் பக்கத்துலேயும் தான் அர்ஜுனன் பக்கத்துலேயும் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஒரு சேர ஒரே சமயத்தில் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் சேனையோர் உபயோர் மத்திய 2 சேனைகளுக்கு நடுவில் நிறுத்த சொல்கிற அர்ஜுனன் தேர. அடுத்து 23வது ஸ்லோகம், யோத்ஸ்யமானானவேக்ஷேஹம் ய ஏதேத்ர சமாகதாஹ தார்த்தராஷ்ட்ரஸ்ய துர்புத்தேஹ யுத்தே பிரியசிகீர்ஷவஹ. ய ஏதேத்ர சமாகதாஹ, இங்கே கூடியிருக்கிறவங்க எதுக்காக கூடியிருக்காங்க? யோத்ஸ்யமானான வேக்ஷேகம், சண்டை போடணுன்றதுக்காக, போர் புரியணுன்றதுக்காக கூடியிருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்க்குறேன். தார்த்தராஷ்டிரஸ்ய துர்புத்தேகே, அதில் எதிராளி பக்கம் நிற்கிறவங்க தார்த்தராஷ்டிரர்கள், அவங்களுடைய கெட்ட புத்திக்காக, நல்லெண்ணமே கிடையாது, ஆனாலும் அவங்களுக்காக சண்டை போட நிற்கிறாங்க. எதுக்காக? யுத்தே பிரியசிகீர்ஷவக, அவனை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக அப்படின்ட்டு இங்கே அர்ஜுனன் சொல்கிறான். இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தார்த்தராஷ்டிரர்கள், அதாவது துரியோதனன், துஷாசனன், அவங்க எல்லாரும் இருக்காங்க இல்லையா, திருத்ராஷ்டிரனுடைய பிள்ளைகள், அவங்க ஆரம்பத்துலேருந்தே கெட்ட எண்ணம் படைத்தவங்க. சூதாட்டத்துலேயும் நேர்மையாக விளையாடல. காட்டுக்கு அனுப்பின பிறகும் அவங்களுக்கு எப்போதும் எப்படி அவங்கள துன்புறுத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. திரும்ப வந்த பிறகு நியாயமாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவங்களுடைய ராஜ்யத்தையும் கொடுக்கல. இப்படி எல்லாத்துலேயுமே கெட்ட எண்ணம். அப்படிப்பட்டவங்கன்னா சந்தோஷப்படுத்துறதுக்காகனே அவன் பக்கம் சில பேர் சண்டை போடுறாங்க. பீஷ்மர், துரோணாச்சாரியார் போல் இருக்கிறவங்க. ஏன்னா இதில் எதுக்காக அர்ஜுனன் குறிப்பாக அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காகன்னு சொல்கிறான்னா, ஏன்னா துரியோதனனை சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்யும் இந்த செயல் அவனுக்கு நல்லதே கிடையாது. ஏன்னா கடைசியில் இது துரியோதனனோட அழிவிலேயே முடியுது. அது எப்படி அவனுக்கு நல்லதாக இருக்கும்? இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு எவ்வளோ பேர் நம்ம பக்கத்துலேயே இருந்து நமக்கு பிடிச்சமானதாக பேசுகிற மாதிரி இருக்கும். கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும். பரவாயில்லையே, இவ்வளோ நல்லா பேசுகிறாங்களேன்னு இருக்கும். ஆனால் அதுக்கு நமக்கு நல்லதாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிரியமாக இருக்கிறது, கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கிறது நமக்கு நல்லதாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே போல் நம்மளை சுற்றி சில பெரியவங்க இருப்பாங்க, வெல்விஷர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க சில நேரம் சொல்லும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கேட்கும்போது ஏதோ ரொம்ப கடிஞ்சு சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு இருக்கும். ஆனால் அது நமக்கு கேட்குறதுக்கு பிடிக்கலன்றதுனால அது நமக்கு நல்லது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சில நேரங்களில் நமக்கு நல்லதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு பிடித்தமானதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் யாரை சும்மா நமக்கு காது கேட்குறதுக்கு இனிமையாக இருக்க மாதிரி பேசுகிறாங்களோ அதை நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துக்கூடாது. கொஞ்சம் கேட்குறதுக்கே கஷ்டமாக இருந்தாலும் நல்லது எதுவோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.